Hi, hello future medicos. Welcome back to new session. So last வீடியோவில் வந்து எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். ஓகே, இன் ஹியூமன்ஸ் த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் கிட்னிஸ். ஸோ ஹியூமன்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமில் வந்து பேர் ஆஃப் கிட்னிஸ் இருக்குது. ஓகேவா? பேர் அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு பொருள் ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த இடத்துல ரெண்டு கிட்னி இருக்கா, இது ஒன்று இது ஒன்று, ரெண்டு கிட்னி இருக்கா, அப்போ பேர் ஆஃப் கிட்னிஸ். ஓகே, பேர் ஆஃப் கிட்னிஸ், ஒன் பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ். இந்த இடத்துல இந்த ஒன் அப்படிங்கிற வேர்டை விட்டுருங்க. பேர் ஆஃப் யூரிட்டர், பேர்னா என்னது? ரெண்டு இருக்கும். யூரிட்டர்னா என்னது? இந்த இடத்துல யூரிட்டர், இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து யூரிட்டர். சரியா? அதாவது சிறுநீர் குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் யூரிட்டர். அப்போ ரெண்டு கிட்னி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூப் இருக்கு. அப்போ பேர் ஆஃப் யூரிட்டர் தானே? ஓகேவா? சரிப்பா. யூரினரி பிளாடர். ஸோ யூரினரி பிளாடர் இதுதான், ஒரே ஒரு யூரினரி பிளாடர் தான் இருக்கும். இந்த டியூப் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது இல்லையா, இந்த இடம் தான் வந்து யூரினரி பிளாடர். ஓகேவா? அடுத்து அண்ட் யூரித்ரா, ஒரே ஒரு யூரித்ரா இருக்கு. சரியா? ஓகே, கிட்னிஸ் ஆர் ரெட்டிஷ் ப்ரௌன். ஸோ கிட்னியோட கலர் என்னது? ரெட்டிஷ் ப்ரௌன். ஓகேவா? ரெட்டிஷ் ப்ரௌன். பீன் ஷேப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கிட்னியோட ஸ்ட்ரக்சர் வந்து பீன் ஷேப்ல இருக்கும். இந்த பீன் இருக்குல்ல, சோயா பீன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா? அது இப்படி தான் இருக்கும், இந்த சைஸ்ல இப்படி இருக்கும். இந்த ஷேப், சாரி சைஸ் இல்லை ஷேப், இந்த மாதிரி தான் ஒரு பீன் ஷேப்ல வந்து கிட்னி இருக்கும். ஓகேவா? ஓகேடா. ஸ்ட்ரக்சர் சிட்டுவேட்டட் பிட்வீன் தி லெவல்ஸ் ஆஃப் லாஸ்ட் thoracic அண்ட் தேர்ட் லம்பார் வெர்டிப்ரா க்ளோஸ் டு த டார்சல் இன்னர் வால் ஆஃப் தி அப்டாமினல் கேவிட்டி. இப்போ இந்த இடத்துல இந்த கிட்னி இருக்குல்ல, எங்க வந்து இருக்கு, அதாவது நம்மளோட பாடியில, ஹியூமன் பாடியில வந்து இந்த கிட்னி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. லிசன். situated between the levels of last thoracic and third lumbar vertebra. அதாவது வெர்டிப்ரானா என்னது? முதுகெலும்பு. சரியா? முதுகெலும்போட லாஸ்ட் thoracic. thoracic-னா என்னது? மார்பு பகுதி, மார்பு முள்ளெலும்பு. சரியா? அந்த மார்பு முள்ளெலும்புல கடைசி மார்பு முள்ளெலும்புக்கும் தேர்ட் லம்பார், லம்பார்னா என்னது? இடுப்பு முள்ளெலும்பு. சரியா? ஸோ தேர்ட் லம்பாருக்கும் இடையில, ஓகேவா, இடையில டு த டார்சல் இன்னர் வால் ஆஃப் தி அப்டாமினல் கேவிட்டி. வயிற்றுக்குழி, வயிற்றுக்குழி இருக்குல்ல, அப்டாமினல் கேவிட்டினா என்னது? வயிற்றுக்குழி. ஸோ வயிற்றுக்குழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, டார்சல் சைடு அப்படின்னா பின்னாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய இன்னர் வாலை ஒட்டி தான் இந்த கிட்னி இருக்கு. புரியுதா? லாஸ்ட் thoracic அண்ட் தேர்ட் லம்பார் வெர்டிப்ரா, முதுகெலும்போட லாஸ்ட் thoracic கடைசி மார்பு முள்ளெலும்புக்கும் தேர்ட் லம்பார் தேர்ட் இடுப்பு முள்ளெலும்புக்கும் இடையில அப்டாமினல் கேவிட்டி, வயிற்றுக்குழியோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய, டார்சல் சைடு அப்படின்னா பின்பகுதி, பின்பகுதியில் இருக்கக்கூடிய இன்னர் வாலை ஒட்டி தான் கிட்னி இருக்கு. ஓகேவா? புரியுதா? சரிப்பா. Each kidney of an adult human measures 10 to 12 cm in length, 5 to 7 cm in width, 2 to 3 cm in thickness, with an average weight of 120 to 170 gram. ஸோ ஒவ்வொரு கிட்னியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடல்ட் ஹியூமனில், ஓகேவா, அடல்ட் ஹியூமன் அப்படின்னா சின்ன பசங்க கிடையாது, பெரியவங்க. ஓகே, அடல்ட் ஹியூமனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிட்னி, ரெண்டு கிட்னி இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு கிட்னியும் அதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 10 to 12 சென்டிமீட்டர் இருக்கும். வித் இருக்கு இல்லையா, வித் அது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் அதோட திக்னஸ் வந்து 2 to 3 சென்டிமீட்டர் இருக்கும். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ஒரே அளவில் அந்த வெயிட் வந்து இருக்காது. ஓகே, கிட்னியோட வெயிட் வந்து எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்காது. 120 கிராம்லேருந்து 170 கிராம் அந்த ரேஞ்சில் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, 120 to 170 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கும். சரியாப்பா? Towards the center of the inner concave surface of the kidney is a notch called hilum through which ureter, blood vessels and nerves enter. ஸோ இந்த கிட்னி இருக்குல்ல, கிட்னியோட கான்கேவ் சர்ஃபேஸ், அதாவது கான்கேவ் அப்படின்னா அப்படி குழிவான பகுதி, பீன் ஷேப்பில் தானே இருக்கும். இந்த குழிவான பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கான்கேவ் சர்ஃபேஸ். இதில் இன்னர் கான்கேவ் சர்ஃபேஸ்லாம் என்னது? உள் சைடு. ஓகே, இந்த சைடு இதுதான். இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து கான்கேவ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சைடு இருக்குல்ல பின்னாடி, இதுதான் உள் சைடு. ஓகேவா? கிட்னியை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும் இந்த பகுதி. ஓகேவா?
உள் சைட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹைலம். ஓகேவா, ஹைலம் அப்படிங்கிற ஒரு பள்ளம் மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ இந்த ஹைலம் வழியாக தான் யூரிட்டர் யாரு, இந்த சிறுநீர் குழாய். ஓகே, யூரிட்டர், அதுக்கப்புறமா பிளட் வெசல்ஸ் விச் இஸ் இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிளட் வெசல்ஸ், அப்புறமா நர்வ்ஸ், நரம்புகள், இது எல்லாமே வந்து என்டர் ஆகும். புரியுதா? கிட்னியோட இந்த மாதிரி கான்கேவ் சர்ஃபேஸ், ஓகே, குழிவான பகுதி, கான்கேவ்னா இப்படி குழிவாக இருக்கும். ஓகே, இதில் இன்னர் சர்ஃபேஸ், ஓகே, இன்னர் சர்ஃபேஸில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேவா, அதுதான் ஹைலம். அந்த ஹைலம் வழியாக வந்து பிளட் வெசல்ஸ், யூரிட்டர், நர்வ்ஸ், இது எல்லாமே என்டர் ஆகுது. ஓகே, அடுத்தது inner to the hilum is a broad funnel shaped space called the renal pelvis with projections called calyces. ஸோ இந்த ஹைலம் அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த இடத்துல இந்த ஹைலத்துக்கு உள்ள இன்சைட் த ஹைலம் ஒரு நல்ல ப்ராடான ஃபன்னல் ஷேப் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஃபன்னல் தான் இந்த மாதிரி புனல் மாதிரி இருக்கும், தெரியும்ல, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து நம்ம ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த ஃபன்னல் ஷேப் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரீனல் பெல்விஸ். வெயிட், ரீனல் பெல்விஸ். ஓகேவா, ஸோ இந்த ரீனல் பெல்விஸ்லேருந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் போயிருக்குல்ல, இந்த மாதிரி கிளைகள் மாதிரி போயிருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேலிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்ஷனை கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ப்ளூரல் ஃபார்ம், நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கேலிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, த அவுட்டர் லேயர் ஆஃப் கிட்னி இஸ் அ டஃப் கேப்சூல். அதாவது கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, லைக் ஃபிசிக்கல் இன்ஜுரி ஆர் இன்ஃபெக்ஷன்ஸில் இருந்து கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை சுற்றி அவுட்டர் லேயரில் வந்து கேப்சூல் அப்படிங்கிற டஃப் ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். சரியா, கேப்சூல் அப்படின்னா ப்ரொடெக்டிவ் லேயர். சரியா, அந்த கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் இருக்கும், அதுதான் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகேவா, அதை சுற்றி வந்து இந்த இடத்துல வெளியே அது வந்து கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, இன்சைட் த கிட்னி தேர் ஆர் 2 zones, an outer cortex and an inner medulla. ஸோ கிட்னிக்கு உள்ள 2 zones இருக்குது. ஓகே, இன்சைட் த கிட்னி 2 zones இருக்குது. அதில் அவுட்டர் ஜோன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? அவுட்டர் ஜோனை வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவுட்டர் ஜோன் வந்து கார்டெக்ஸ், இன்னர் ஜோன் வந்து மெடுலா. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஜோன் வந்து கார்டெக்ஸ் ஜோன், இந்த ஜோன் வந்து மெடுலா ஜோன், மெடுலரி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரியாப்பா? ஓகே, த மெடுலா இஸ் divided into a conical masses medullary pyramids projecting into the calyces. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெடுல்லா வந்து சில கோனிக்கல் மாசஸாக டிவைட் ஆகிருக்கும், அதாவது கூம்பு மாதிரி டிவைட் ஆகிருக்கும். இந்த இடத்துல சாரி, இங்கே பிக்சர் இல்லை, வெயிட் 1 செகண்ட், வெயிட். இந்த இடத்துல இதை நான் சொன்னேன் மெடுலரி ரீஜன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக, இது வந்து மெடுலரி ரீஜன் அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெடுல்லா வந்து என்ன ஆயிருக்கு? கோனிக்கல் மாசஸாக வந்து டிவைட் ஆயிருக்கு. கோனிக்கல் அப்படின்னா என்னது? கோன் வந்து இந்த மாதிரி கோனை சாப்பிட்ருக்கீங்களா? அது எப்படி இருக்குமா? அந்த மாதிரி இங்கே டிவைட் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து டிவைட் ஆகிருக்கும். அது எது வரைக்கும் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கேலிசஸ் வரைக்கும். நம்ம பார்த்தோம்ல, ரீனல் பெல்விஸ்லேருந்து ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனை நம்ம என்ன சொன்னோம்? கேலிசஸ் அப்படின்னு சொன்னோமா? ஸோ அது வரைக்கும் இந்த கோனிக்கல் மாசஸ் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா? ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா? அதான் சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் இந்த கோனிக்கல் மாசஸ் இருக்குல்ல, இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெடுலரி பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மெடுலரி பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமிடோட ஷேப் இந்த மாதிரி தானே இருக்கும். ஓகேவா, ஸோ மெடுல்லா வந்து இந்த மாதிரி வந்து கோனிக்கல் மாசஸாக டிவைட் ஆகிருக்கிறத மெடுலரி பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு? கேலிசஸில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, சரியாப்பா? அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த இடத்துல நம்ம கார்டெக்ஸ் மெடுல்லா அப்படின்னு பார்த்தோம்ல, இதில் கார்டெக்ஸ் அண்ட் மெடுல்லாவோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கார்டெக்ஸ் எழுதிடுறேன். Wait 1 second. கார்டெக்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன்
and reabsorption, அடுத்தது ரெகுலேஷன். ஸோ பிளட்டை ஃபில்டர் பண்ணுறது, அதுக்கப்புறமா நியூட்ரியன்ஸை ரீஅப்சார்ப் பண்ணுறது, அப்புறம் ரெகுலேஷன், இது எல்லாமே வந்து கார்டெக்ஸோட ஃபங்க்ஷன். சரியா? மெடுல்லாவோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரின் கான்சன்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஓகேவா? வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் மெடுலா பண்ணுறாங்க. ஓகேவா? நான் ஏன் இங்கே ஒவ்வொன்றா இவ்வளோ கிளியராக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஐ வாண்ட் யூ டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் பயாலஜி. சரியா? நீங்கள் எல்லாருமே 360 அவுட் ஆஃப் 360 பயாலஜியில் எடுக்கணும். ஓகேவா? படிக்கிறப்போவே நல்லா டீப்பாக கிறிஸ்டல் கிளியராக ஒரு சாப்டர் படித்தாலும் அதை நல்லா டீப்பாக கிறிஸ்டல் கிளியராக படிச்சிடணும். ஓகேவா? எந்த டவுட்ஸும் இருக்காத மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கிளியராக படிச்சிடணும். ஓகே? அசிஸ்டன்ட் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் உங்களால் அந்த கொஸ்டினை பார்த்த உடனே வந்து ஆன்சர் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சாப்டர் படித்தாலும் கிறிஸ்டல் கிளியராக படிச்சிடணும். ஓகேவா? அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் டைம் இருக்குல்ல, மார்ச் ஏப்ரல் டைம் வரும்ல ரிவைஸ் பண்ணுற டைம், அந்த டைமில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ டீப்பாக இவ்வளோ கிளியராக படிச்சிருக்கோம், கண்டிப்பாக நம்மளால் 360 அவுட் ஆஃப் 360 எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ உங்களால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஐ மீன் எல்லாமே கரெக்டாக படித்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அதனால சொல்கிறேன். சரியா? சரிடா. அடுத்தது the cortex extends the cortex extends in between the medullary pyramids as renal columns called columns of Bertini. அதாவது இந்த கார்டெக்ஸ் இருக்குல்ல, கார்டெக்ஸ் வந்து மெடுலரி பிரமிட்ஸ்க்கு இடையில நல்லா வந்து ஒரு ரீனல் காலம்ஸாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலம்ஸ் ஆஃப் பெர்டினி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த மாதிரி கார்டெக்ஸ் வந்து மெடுலரி பிரமிட்ஸ்க்கு இடையில இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா. ஸோ இது வந்து ஒரு ரீனல் காலம்ஸாக இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். சரியா? எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? காலம்ஸ் ஆஃப் பெர்டினி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த காலம்ஸ் ஆஃப் பெர்டினி தான் பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பிளட் வெசல்ஸ் வந்து இந்த பிரமிட்ஸ்க்கு இடையில பாதுகாப்பாக போகிறதுக்கு ஒரு சேஃபான பாத்தை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? ஈச் கிட்னி ஹேஸ் நியர்லி 1 million காம்ப்ளெக்ஸ் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் நெஃப்ரான்ஸ் விச் ஆர் தி ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். ஸோ ஒவ்வொரு கிட்னிலையும் சுமார் 1 million எத்தனை? 10 லட்சம். சரியா? சுமார் 10 லட்சம் காம்ப்ளெக்ஸ் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதாவது குழாய் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரியா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெஃப்ரான்ஸ் தான் யாரு? கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட், செயல்பாட்டு அலகு. ஓகேவா? ஈச் நெஃப்ரான் ஹேஸ் 2 parts, the glomerulus and the renal tubule. ஸோ நெஃப்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ ஒவ்வொரு நெஃப்ரான்லேயும் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று குளோமருலஸ், இன்னொன்று ரீனல் டியூபிள். இதில் இந்த குளோமருலஸ் இருக்கு இல்லையா, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். அண்ட் ரீனல் டியூபிளோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை ரீஅப்சார்ப் பண்ணுற ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது அடுத்து இந்த லைனில் பார்ப்போம்ல, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிப்பா. Glomerulus is a tuft of capillaries formed by the afferent arteriole, a fine branch of renal artery. ஸோ நெஃப்ரான்ஸில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று குளோமருலஸ், இன்னொன்று ரீனல் டியூபிள். இதில் இந்த குளோமருலஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? குளோமருலஸ் அப்படிங்கிறது டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ். டஃப்ட் அப்படிங்கிறது கொத்து அப்படின்னு அர்த்தம். இப்போ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்னு சொல்கிறோம்ல, கிரேப்ஸ் வந்து எப்படி கொத்தா இருக்கும். ஸோ கேபிலரிஸோட கொத்து தான் குளோமருலஸ். ஓகேவா? கேபிலரிஸ்னால் யாரு? ஃபைன் பிளட் வெசல்ஸ். ஓகேவா? ரொம்ப வந்து தின்னாக இருக்கக்கூடிய, மைன்யூட்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மைன்யூட்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸோட கொத்து டஃப்ட் தான் யாரு? குளோமருலஸ். இது யாரால ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அஃபரண்ட் ஆர்டியோல்னால ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அஃபரண்ட் ஆர்டியோல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி. ஓகேவா? ரீனல் ஆர்டரியோட ஃபைன் பிரான்ச்.
இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும், ஒவ்வொரு வேர்ட் பார்க்கும்போதும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ நான் அதை சிம்பிளாக சொல்கிறேன். சி, ரீனல் ஆர்டரி இருக்குல்ல, ரீனல் ஆர்டரி அப்படிங்கிறது மரத்தோட ஸ்டெம் மாதிரி. ஓகேவா, ஒரு பெரிய மரம் இருக்கு, மரத்தோட ஸ்டெம் மாதிரி ரீனல் ஆர்டரி. அந்த மரத்துல இருந்து நிறைய கிளைகள் வந்திருக்குல்ல, பிரான்ச் வந்திருக்குல்ல, அந்த பிரான்ச் வந்து அஃபரண்ட் ஆர்டியோல். அஃபரண்ட் ஆர்டியோல்ல ஆர்டியோல். ஓகேவா, ஆர்டரி அப்படிங்கிறது ஸ்டெம் அப்படின்னா ஆர்டியோல் அப்படிங்கிறது அதோட பிரான்ச் அப்படின்னு அர்த்தம், மைன்யூட் பிரான்ச் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஓகே. ஸோ அதான் சொல்கிறாங்க ஃபைன் பிரான்ச் ஆஃப் ரீனல் ஆர்டரி. அஃபரண்ட் ஆர்டியோல் கிடையாது, அஃபரண்ட் விட்டுருங்க, ஆர்டியோல் மட்டும் நான் சொல்கிறேன். சரியா, ரீனல் ஆர்டரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மரத்தோட ஸ்டெம், அதோட பிரான்ச், அதோட கிளைகள் வந்து ஆர்டரியோல். இந்த ஆர்டரியோல்னால கிரியேட் பண்ணப்பட்ட, ஃபார்ம் பண்ணப்பட்ட ஃபைன் மைன்யூட் கேபிலரிஸ். ஓகேவா, கேபிலரிஸ் அப்படிங்கிறது யாரு, தின்னா இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ். ஓகே, இதோட கொத்து தான் வந்து கிளாமருலஸ். புரிஞ்சுதா? சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ரீனல் ஆர்டரி இருக்குல்ல, இதில் வந்து ஹார்ட்லேருந்து வரக்கூடிய அன்கிளீன் பிளட். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், அது எப்படி ஹார்ட்லேருந்து அன்கிளீன் பிளட் வரும், நாங்கள் தான் ஆக்சிடேட்டட் பிளட்டு தான் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணணும்னு படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லலாம். சி, நான் சொல்கிறது அன்கிளீன். அன்கிளீன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் நார்மலாக வந்து பாடி பார்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய பிளட்ல வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டாக இருக்கும், அதை ஹார்ட் வந்து ஆக்சினேட்டட் பிளட்டாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணும், பம்ப் அவுட் பண்ணிடும். கரெக்டாக? இப்போ இந்த பிளட் இருக்குல்ல, இந்த பிளட் வந்து அன்கிளீனாக இருக்கும், விச் மீன்ஸ் டாக்ஸின்ஸ் இருக்கும், யூரியா, எக்ஸசிவ் சால்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். சரியா, ஸோ இந்த பிளட் வந்து பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்க்கும் போகும். ஆக்சிடேட்டட் பிளட் தான் என்ன ஆகும், பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் போகும், இன்க்ளூடிங் கிட்னி. ஓகேவா, இப்போ கிட்னிக்கு வர்றப்போ இந்த பிளட்ல என்ன இருக்கு, யூரியா, டாக்ஸின்ஸ், எக்ஸசிவ் சால்ட்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரீனல் ஆர்டரி இருக்குல்ல, இதுதான் என்ன பண்ணும், கிட்னிக்குள்ள அனுப்பும். இப்போ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், எல்லாத்தையும் எழுதி வைங்க. சி, ஃபர்ஸ்ட் வந்து ரீனல் ஆர்டரி. சரியா, ரொம்ப குட்டியா இருக்கு, எழுத முடியல. ஃபர்ஸ்ட் வந்து ரீனல் ஆர்டரி. சரியா, ஸோ இந்த ரீனல் ஆர்டரி வந்து ஒரு பெரிய ஸ்டெம் மாதிரி, மரத்தோட ஸ்டெம் மாதிரி. இதுல இருந்து வரக்கூடிய பிரான்ச் தான் யாரு, ஆர்டரியோல். ஓகேவா, சரி, இதுல இருந்து வரக்கூடிய பிரான்ச் தான் ஆர்டரியோல். இந்த ஆர்டரியோல்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து அஃபரண்ட் ஆர்டரியோல், இன்னொன்று வந்து எஃபரண்ட் ஆர்டரியோல். சரியா, ஓகேவா, சரியா. இந்த அஃபரண்ட் ஆர்டரியோல் தான் யாரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ். டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ். கேபிலரிஸ் இது யாரு, டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ், குளோமெருலஸ். சரியா, சரி. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் யோசிங்க. நான் என்ன சொன்னேன், குளோமெருலஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணும், ரீனல் டியூபிள் வந்து வாட்டர் அண்ட் சால்ட்ஸை வந்து நியூட்ரியன்ஸை ரீஅப்சார்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல குளோமெருலஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ண போது எதை ஃபில்ட்ரேஷன் பண்ண போறாங்க, அந்த பிளட்ல இருக்கக்கூடிய யூரியா, அதுக்கப்புறமா டாக்ஸின்ஸ், எக்ஸசிவ் சால்ட், இது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரேஷன் பண்ண போறாங்க. சரியா, இது எப்படி நடக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஆல்ரெடி சொன்னேன்ல, ஹார்ட்ல இருந்து அந்த அன்கிளீன் பிளட் வரும், ஆக்சிஜனேட்டட் தான் பட் அன்கிளீன், யூரியா எல்லாமே இருக்கும். சரி, இந்த பிளட் வந்து ரீனல் ஆர்டரி இருக்குல்ல, இதுதான் வந்து உள்ள அனுப்பும், கிட்னிக்குள்ள அனுப்ப போகுது, கிட்னில இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ்குள்ள அனுப்ப போகுது. சரியா, அந்த ரீனல் ஆர்டரியோட வேலையே என்ன தெரியுமா, இந்த அன்கிளீன் பிளட்டை வந்து அந்த 1 மில்லியன் நெஃப்ரான் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கறது தான் இந்த ரீனல் ஆர்டரியோட வேலை. சரியா, ஸோ என்ன நடக்கும், அந்த பிளட், ஓகேவா, அன்கிளீன் பிளட் வந்து இந்த ரீனல் ஆர்டரிக்குள்ள போயிட்டு, இந்த ரீனல் ஆர்டரி என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட ஆர்டரியோல் இருக்கு இல்லையா, ரெண்டு ஆர்டரியோல் இருக்கு, அஃபரண்ட், எஃபரண்ட். இங்கதான் எல்லாருக்குமே டவுட் வரும். ஓகேவா, அஃபரண்ட்ல வந்து பிளட் என்ன இல்லை எஃபரண்ட்ல பிளட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அதையும் எழுதிக்கோங்க. வெயிட், வேற கலர்,
ப்ளூ கலர் ஓகே. renal artery carries blood to kidney. சரியா? இதுல afferent arteriole இருக்குல்ல, ஓகே, bringing blood in, இது வந்து taking blood out, taking blood out. சரியாப்பா? சரி, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து நான் சொன்ன கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ நான் என்ன சொன்னேன், ரீனல் ஆர்டரி வந்து அந்த அஃபரண்ட் ஆர்டியோல் வழியாக பிளட்டை உள்ள அனுப்பும். ரீனல் ஆர்டரியோட வேலை என்னது, அந்த பிளட் அன்கிளீன் பிளட்டை வந்து நெஃப்ரானுக்குள்ளே அனுப்பணும். கரெக்டாக அந்த 1 மில்லியன் நெஃப்ரான் இருக்குல்ல, ஒவ்வொரு கிட்னிலையும் 1 மில்லியன் 10 லட்சம் நெஃப்ரான்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே அனுப்பணும். அதில் அது எப்படி அனுப்புது அப்படின்னா அதோட அஃபரண்ட் ஆர்டியோல் இருக்கு இல்லையா, அதுதான் பிளட் வந்து உள்ள கொண்டு போகுது. ஓகேவா? நெஃப்ரானுக்குள்ள தானே குளோமருலஸ் இருக்கு. நெஃப்ரானோட 2 பார்ட்ஸ் தான் வந்து குளோமருலஸ் அண்ட் ரீனல் டியூபிள். இதுல குளோமருலஸ் தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ஒர்க்கை பண்றாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணுது, இந்த அஃபரண்ட் ஆர்டியோல் வந்து அந்த பிளட்டை குளோமருலஸ்குள்ள அனுப்புது. இந்த குளோமருலஸ் என்ன பண்ணுது, அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு அடுத்து இங்க லைன்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, see here, blood from the glomerulus is carried away by an efferent arteriole. புரியுதா? so see, so first வந்து unclean blood ஹார்ட்லேருந்து வருது, யூரியா, டாக்ஸின், அதுக்கப்புறமா சால்ட், எக்ஸசிவ் சால்ட்ஸ், இதெல்லாம் இருக்கக்கூடிய பிளட் வந்து இங்கே வருது, ரீனல் ஆர்டரிக்குள்ளே வருது. இந்த ரீனல் ஆர்டரியிலேருந்து அஃபரண்ட் ஆர்டியோல் வந்து என்ன பண்ணுது, பிளட்டை உள்ள அனுப்புது, அந்த நெஃப்ரான்குள்ளே அனுப்புது. நெஃப்ரான்ல யாரு, குளோமருலஸ். சரியா? இப்போ இந்த குளோமருலஸ் வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. ஓகே, ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ கிளீன் ஆயிருமா பிளட். இப்போ இது என்ன பண்ணுனா இந்த எஃபரண்ட் ஆர்டியோல் வழியா வெளியே வந்துடும் அந்த பிளட். ஓகேவா? எஃபரண்ட் அப்படிங்கிறது யாரு, பிளட்டை வெளியே எடுத்துட்டு வர்றவங்க, அஃபரண்ட் பிளட்டை உள்ள எடுத்துட்டு போறவங்க. புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? மறக்காதுல்ல. இப்படிதான் பயாலஜி படிக்கணும். இப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு மறக்கவே செய்யாது. சரியா? சரிப்பா. ஓகே, அடுத்தது ரைட். The renal tubule begins with a double-walled cup-like structure called Bowman's capsule, which encloses the glomerulus. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம வந்து ரீனல் டியூபிள் பற்றி பார்க்க போகிறோம். குளோமருலஸ் பார்த்தாச்சு, அடுத்து ரீனல் டியூபிள். ஓகேவா? ரீனல் டியூபிளோட ஃபங்க்ஷன் நான் என்ன சொன்னேன், வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை ரீஅப்சார்ப் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? ரீஅப்சார்ப் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். ரைட்? ஸோ இந்த ரீனல் டியூபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா இந்த குளோமருலஸ் இருந்துச்சுல, நம்ம பார்த்தோம்ல, இந்த குளோமருலஸை என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு டபுள் வால் கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு பேரு பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல இருந்து தான் இந்த ரீனல் டியூபிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா நான் சொல்றது? குளோமருலஸை என்க்ளோஸ், அதாவது சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு டபுள் வால் கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, கப்பு மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு பேரு பவுமன்ஸ் கேப்சூல். அதுல இருந்து தான் ரீனல் டியூபிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஓகே, இதுல இந்த பவுமன்ஸ் கேப்சூல்னு பார்த்தோம்ல, இதோட ஃபங்க்ஷன் என்னது, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, குளோமருலஸ் வந்து ஃபில்டர் பண்ணுதில்ல, பிளட்ல இருந்து அது ஃபில்டர் பண்ணல, அது வந்து லிக்விட் ஃபில்டரா இருக்கும். சரியா? அந்த லிக்விட் ஃபில்டரை ஸ்கேட்டர் ஆகாம, செதறி போகாம கேட்ச் பண்றது தான் இந்த பவுமன் கேப்சூலோட ஃபங்க்ஷன். சரியாப்பா? புரியுதா? ஓகே. Glomerulus along with Bowman's capsule is called the Malpighian body or renal corpuscle. அதாவது இந்த குளோமருலஸ் அண்ட் பவுமன் கேப்சூல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே பேரா நம்ம சொல்லுவோம். தனித்தனியா குளோமருலஸ் பவுமன்ஸ் கேப்சூல்னு சொல்லாம ரெண்டையுமே சேர்த்து ஒரே பேரா சொல்லுவோம். இப்படிதான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கும் போது குளோமருலஸ் அலாங் வித் பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து ஒரே பேரா சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னன்னா மால்பீஜியன் பாடி ஆர் ரீனல் கார்பசல். சரியா? குளோமருலஸ் பவுமன்ஸ் கேப்சூல் ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், மால்பீஜியன் பாடி ஆர் ரீனல் கார்பசல் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரீனல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கிட்னி. சரியா? கிட்னி. ஓகேவா? சரிப்பா. The renal tubule continues further to form a highly coiled network, proximal convoluted tubule, PCT.
அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னா நான் சொன்னேன் அந்த பவுமன்ஸ் கேப்சூல் வந்து அந்த லிக்விட் ஃபில்டரை கேட்ச் பண்ணும், ஸ்கேட்டர் ஆகாமல் கேட்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஆகும்னா அந்த லிக்விட் ஃபில்டர் பவுமன்ஸ் கேப்சூலுக்கு அப்புறமா கீழே அங்கேருந்து தானே ரீனல் டியூபிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீனல் டியூபிள்குள்ளே அந்த லிக்விட் ஃபில்டர் வந்து என்டர் ஆகும். சரியா? ஸோ இதுக்கப்புறமா இந்த ரீனல் டியூபிள் வந்து ஃபர்தராக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹைலி காயில்டு, நல்லா சுருண்டு இருக்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க் வலைப்பின்னல் மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். ப்ராக்சிமல் அப்படின்னா நியரர் டு த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ராக்சிமல் வந்து அந்த சுருண்டு இருக்கு இல்லையா, இந்த பகுதி எது பக்கத்தில் இருக்கு? பவுமன்ஸ் கேப்சூலுக்கு பக்கத்தில் இருக்கு. கரெக்டா? ஸோ இதனால தான் இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராக்சிமல் அப்படிங்கிறது பக்கத்தில், கன்வல்யூட்டட் அப்படிங்கிறது நல்லா அந்த மாதிரி சுருண்டு இருக்கு இல்லையா, ட்விஸ்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். நல்லா ட்விஸ்ட் ஆகி சுருண்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது வந்து பவுமன்ஸ் கேப்சூலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், இது வந்து பவுமன்ஸ் கேப்சூலுக்கு அப்புறமா ரீனல் டியூபிள் ஸ்ட்ரைட்டாக போகலாமே, எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹைலி காயில்டு நெட்வொர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணணும்? ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் அப்படிங்கிற ஹைலி காயில்டு நெட்வொர்க்கை எதனால ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கரெக்டா? அது எதுக்காக அப்படின்னா குளோமருலஸ் இருக்குல்ல, குளோமருலஸ் என்ன பண்ணுது? பிளட்ல இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின் எல்லாத்தையும், இந்த லிக்விட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது. கரெக்டா? லிக்விட் ஃபில்டரா அது ஃபில்டர் பண்ணுது. அது கொஞ்சம் ஈஸி. சரியா? ஆனா ரீனல் டியூபிளோட வேலை என்னது? வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து ரீஅப்சார்ப் பண்றது. கரெக்டா? இப்படி இருக்கிறப்போ இப்போ ரீனல் டியூபிள் வந்து ஸ்ட்ரைட்டா போயிருச்சு அப்படின்னா அந்த லிக்விட் ஃபில்டரும் ஃபாஸ்டா மூவ் ஆயிரும். கரெக்டா? இப்படி இந்த மாதிரி நல்லா சுருண்டு இருக்கிறப்போ அந்த லிக்விட் வந்து அந்த ட்விஸ்டட் அந்த ஹைலி காயில் நெட்வொர்க்ல ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ இது மூலமா அந்த ரீனல் டியூபிளால என்ன பண்ண முடியும்? வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து ஈஸியா ரீஅப்சார்ப் பண்ண முடியும். இதனால தான் ஹைலி காயில்டா இருக்கு. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சரிப்பா, இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துல எழுதி வைங்க. என்னன்னா இந்த பிசிடி இருக்குல்ல, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெயின் ரீசைக்ளிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரீசைக்ளிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மெயின் ரீசைக்ளிங் சென்டர். இது வந்து 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டரை வந்து ரீஅப்சார்ப் பண்ணிடும். சரியாப்பா? ஓகேவா? நோட் பண்ணி வைங்க, கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிப்பா. சி இந்த பிக்சரை பாருங்க. ஓகே, சி இந்த இடத்துல தான் அஃபரண்ட் ஆர்டியூல் இருக்கு. இது அஃபரண்ட் ஆர்டியூல், இதுதான் அஃபரண்ட் ஆர்டியூல். இது வழியாக தான் பிளட் இன் ஆகும். ஸோ அந்த பிளட்ல இருந்து குளோமருலஸ் என்ன பண்ணும்? இந்த இடத்துல தான் குளோமருலஸ் இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல இருக்கு. ஸோ குளோமருலஸ்ங்கிறது யாரு? இந்த அஃபரண்ட் ஆர்டியூல் வெயிட் பண்ற அந்த டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ் ஃபார்ம் பண்ற அந்த டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ். கரெக்டா? ஸோ இந்த குளோமருலஸ் என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணும். கரெக்டா? ஃபில்டர் பண்ணிடும். அந்த பிளட்ல இருக்கக்கூடிய யூரியா எல்லாத்தையுமே லிக்விட் ஃபில்டரா ஃபில்டர் பண்ணிடும். இப்போ இந்த ஃபில்டரை ஸ்கேட்டர் ஆகாம பாதுகாக்கிறது யாரு? இந்த பவுமன்ஸ் கேப்சூல். இதுதான் வந்து குளோமருலஸை என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. தெரியுதா? இதுதான் பவுமன்ஸ் கேப்சூல். அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த குளோமருலஸை என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா? ஓகே. இப்போ இந்த ஃபில்டர் வந்து குளோமருலஸ் கேட்ச் பண்ணிடும். இந்த குளோமருலஸ்ல இருந்து நம்மளோட ரீனல் டியூபிள் ஸ்டார்ட் ஆகுது. ரீனல் டியூபிள் என்ன பண்ணும்? வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை ரீஅப்சார்ப் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். இதுதான் நல்லா இப்படி வந்து ஹைலி காயில்டாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த ஃபில்டர் வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த இடத்துல இருக்கும். சரியா? அப்படி இருக்கிறப்போ வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ண முடியும். ரீஅப்சார்ப் பண்ணுறது. ஓகேவா? அப்சார்ப் இல்லை, ரீஅப்சார்ப் பண்ணுறது. ஓகேவா? பிளட்லேருந்து ஃபில்டர் ஆகுது, அந்த ஃபில்டர்லேருந்து தானே அப்சார்ப் பண்ணுது, அதனால தான் ரீஅப்சார்ப். ஓகேவா? வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை ரீஅப்சார்ப் பண்ணுது. ஓகேவா? புரிஞ்சதில்ல? சரிப்பா. ஓகே, அடுத்த லைன். வெயிட், அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இந்த இடத்துல இந்த குளோமருலஸ் அண்ட் பவுமன் கேப்சூல் ரெண்டையுமே சேர்த்து என்ன சொல்கிறோம்? மால்பிஜியன் பாடி or
ரீனல் கார்பஸில். சரியா? ஓகே. A hairpin shaped Henle's loop is the next part of the tubule which has a descending and an ascending limb. ஸோ இந்த ரீனல் டியூபிள் இருக்குல்ல, ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஹேர்பின் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு லூப், அதுக்கு பேர் ஹென்லேஸ் லூப். ஓகேவா? ரீனல் டியூபிளுக்கு அப்புறமா அந்த பிசிடி இருக்குல்ல, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஒரு லூப்பு, அதுக்கு பேர் வந்து ஹென்லேஸ் லூப். ஓகேவா? சரியா? இந்த ஹென்லேஸ் லூப்ல வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கும். அந்த லூப்லயே வந்து ரெண்டு லிம்ப் இருக்கு, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லிம்ப். இந்த இடத்துல பாருங்க, சி இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். இதுக்கப்புறமா ஹேர்பின் ஷேப்ல ஒரு லூப் வந்திருக்கா. நம்ம வந்து நம்மளோட ஹேர்பின் இருக்குல்ல, அது இப்படி தானே இருக்கும். இந்த ஷேப்ல ஒரு லூப் இருக்கா, இதுக்கு பேர் தான் ஹென்லேஸ் லூப். சரியா? இதுல அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல டிசெண்டிங் லிம்ப், அசெண்டிங் லிம்ப், இது யாரு அப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப முக்கியம். டிசெண்டிங் லிம்ப், அசெண்டிங் லிம்ப்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து யூரின் ஃபார்மேஷன்ல நம்ம வந்து படிப்போம். ஸோ அதனால இந்த பார்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள், டிஸ்டல் டியூபிள், அடுத்து இந்த லிம்ப், இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. சி டிசெண்டிங் லிம்ப் அப்படிங்கிறது கீழே வருது இல்லை, அந்த ரீனல் டியூபிளுக்கு அப்புறமா கீழே இறங்குது இல்லை, அந்த டியூபிள் வந்து டிசெண்டிங் லிம்ப். ஓகேவா? மேலே ஏறக்கூடிய இந்த லூப் வந்து அசெண்டிங் லிம்ப். சரியா? ஓகேவா? இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிளுக்கு அப்புறமா கீழே இறங்கக்கூடிய அந்த லூப் வந்து யாரு? டிசெண்டிங். அப்புறமா மேலே ஏறக்கூடிய அந்த லூப் வந்து அசெண்டிங். சரியா? ஓகேவா? சரி. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சா? ரீனல் டியூபிள் வந்து ஹைலி காயில்டா இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியதுனா எதனால வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சா? அது எதனால அப்படின்னா இந்த ரீஜன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சால்ட்டியா இருக்கும். ஏன்னா அது ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா அது எதை ஃபில்டர் பண்ணுது? லிக்விட். அந்த லிக்விட் ஃபில்டர்ல என்ன இருக்கு? சால்ட், யூரியா எல்லாமே இருக்கு. கரெக்டா? ஸோ எக்ஸ்ட்ரீம் சால்ட்டியா இருக்கும். ஸோ இதனால தான் நம்மளோட நெஃப்ரான் வந்து கவுண்டர் கரண்ட் சிஸ்டமா ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இந்த லூப், ஹென்லேஸ் லூப். ஓகேவா? சரி. The ascending limb continues as another highly coiled tubular region called distal convoluted tubule. ஸோ அந்த அசெண்டிங் லிம்ப் இருக்குல்ல, அசெண்டிங் லிம்ப்லேருந்து மறுபடியும் நல்லா ஒரு ஹைலி காயில்டு டியூபுலர் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நல்லா சுருண்டு இருக்கிற மாதிரி ஒரு டியூபுலர் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள். டிஸ்டல் அப்படிங்கிறது வந்து ஃபார் அவே, ரொம்ப தூரம். அதாவது அந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்கு ரொம்ப தூரத்துல தானே இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் இருக்கு. பக்கத்துல இருக்கிறது யாரு? ப்ராக்சிமல். ஓகேவா? தூரமா இருக்கிறது டிஸ்டல். சரியா? அதே மாதிரி இதுவும் வந்து நல்ல ஒரு ட்விஸ்டட் காம்ப்ளெக்ஸா இருக்குல்ல, ஹைலி காயில்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதோட நேம் தான் வந்து கன்வல்யூட்டட். சரியா? டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள். இந்த டிசிடியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன். அதாவது பாடிக்கு தேவைப்பட்டா மட்டும், நம்மளோட பாடிக்கு தேவைப்பட்டா மட்டும் ரீஅப்சார்ப் பண்ணும். சரியா? இதோட மெயின் ஒர்க் என்ன தெரியுமா? நம்ம டிசிடியோட மெயின் ஒர்க், ரைட்? டிசிடியோட மெயின் ஒர்க் வந்து பிஹெச் அண்ட் அயானிக் பேலன்ஸ் இருக்குல்ல, மெயின்டைன் பண்றது. சரியா? டிசிடியோட ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்னது? பிஹெச் அண்ட் அயானிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது. சரியா? ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுறப்போ, சரியா, நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகுறப்போ இந்த ஆல்டோஸ்டீரோன், ஏடிஹெச் இருக்குல்ல, இந்த ஹார்மோன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிசிடிக்கு ஒரு சிக்னல் கொடுத்து வாட்டரை வந்து ரீஅப்சார்ப் பண்ண சொல்லும். அதனால தான் நான் சொன்னேன் கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டீஹைட்ரேட், அதாவது தண்ணி குடிக்காம இருக்கிறப்போ அந்த ஆல்டோஸ்டீரோன் அண்ட் ஏடிஹெச் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிசிடி கிட்ட வந்து சிக்னல் கொடுக்கும், வாட்டரை வந்து ரீஅப்சார்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல இந்த டிசிடி வந்து என்ன பண்ணும்? வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணும்.
சரியா? ஸோ ரீஅப்சார்ப் பண்ணி பிளட்டுக்கு தேவையான வாட்டரை வந்து அந்த ஆல்டோஸ்டீரோன் ஏடிஎச் ஹார்மோன் வந்து கொடுக்கும். புரியுதா? ஓகேவா? இப்படி தான் படிக்கணும். இப்படி படித்தா உங்களுக்கு வந்து மறக்காது. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்ல. சரியா? ஓகே. The DCTs of many nephrons open into a straight tube called collecting duct, many of which converge and open into the renal pelvis through medullary pyramids in the calyces. அதாவது நம்ம வந்து இப்போது ஒரே ஒரு நெஃப்ரானுக்கான பார்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். கரெக்டாக? குளோமருலஸ், அதுக்கப்புறமா பவுமன்ஸ் கேப்சூல்லேருந்து ரீனல் டியூபிள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஹென்லே லூப், பிசிடி, டிசிடி இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு நெஃப்ரானுக்கு. கரெக்டாக? அப்போது நிறைய நெஃப்ரானுக்கு நிறைய டிசிடிஸ் இருக்கும். ஒரு நெஃப்ரானுக்கு ஒரு டிசிடி இருக்குன்னா கிட்னியில் வந்து 1 மில்லியன் நெஃப்ரான் இருக்குது. அப்போ நிறைய டிசிடிஸ் இருக்கும்ல. ஸோ இந்த டிசிடி எல்லாமே வந்து ஒரு கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப்பில் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதா? அதே மாதிரி 1 மில்லியன் அந்த நெஃப்ரானில் உள்ள டிசிடியும் ஒரே கலெக்டிங் டக்டில் வந்து ஓப்பன் ஆகுமானா இல்லை. ஓகேவா? 4000 to 6000 டிசிடி தான் ஒரு கலெக்டிங் டக்டில் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இப்படி ஓப்பன் ஆகி ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன கலெக்டிங் டக்ட்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றா சேர்ந்தா தான் கன்வர்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயின் டுகெதர். ஓகேவா? கன்வர்ஜ் அப்படின்னா என்னது? ஜாயின் டுகெதர், எல்லாம் ஒன்றா சேர்றது. ஓகே, ஒன்றா சேர்ந்து ஒரு திக்கர் பைப்பாக வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ரீனல் பெல்விஸில் அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த சொல்லியிருக்காங்களே இன்டு த ரீனல் பெல்விஸ் த்ரூ மெடுலரி பிரமிட்ஸ் இன் த கேலிசஸ். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கலெக்டிங் டக்ட்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா ஒரு கலெக்டிங் டக்டில் வந்து உங்களுக்கு 4000 to 6000 டிசிடிஸ் தான் வந்து என்டர் ஆக முடியும். அப்படிங்கிறப்போ நிறைய கலெக்டிங் டக்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த டக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்டெக்ஸ் ரீஜன் இருக்குல்ல, கிட்னியோட கார்டெக்ஸ் ரீஜன். ஸோ கார்டெக்ஸ் வழியாக மெடுல்லா ரீஜனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெடுலரி பிரமிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே என்டர் ஆகும். சரியா? இந்த கலெக்டிங் டக்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே என்டர் ஆகும். என்டர் ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு திக்கர் பைப்பாக எல்லாமே சேர்ந்து இப்போ இந்த வழியாக வந்து சில கலெக்டிங் டக்ட்ஸ் வருது, இங்கே இந்த வழியாக வந்து சில கலெக்டிங் டக்ட்ஸ் வருது, அப்புறம் இப்படி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு திக்கர் பைப்பாக எல்லாமே சேர்ந்துடும். அதான் கன்வெர்ஜ். சரியா? ஒன்றா சேர்ந்து திக்கர் பைப்பாக ஒரு பெரிய பிக்கர் அப்புறம் நல்லா திக்கர் பைப்பாக வந்து ஃபார்ம் ஆகிரும். சரியா? ஸோ கடைசியாக என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெடுலரி பிரமிட்ஸ் கீழே தான் கேலிசஸ் இருக்கும். பார்த்தோம்ல நம்ம இதில். வெயிட். ஸோ இதுக்குள்ள வழியாக வந்து இப்படி வந்து திக்கர் பைப்பாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த கேலிஸ் வழியாக வந்து என்ன ஆகும், வெளியே வந்து இந்த ரீனல் பெல்விஸ் இருக்குல்ல, இதான ரீனல் பெல்விஸ். இந்த ரீனல் பெல்விஸில் வந்து அது கொண்டு வரக்கூடிய அந்த லிக்விடை வந்து சேர்த்துரும். சரியா? லிக்விடை சேர்க்குமா எப்படி? ஆமாம், ரீனல் டியூபில் தான் அந்த லிக்விட் ஃபில்டர் வருது. அது என்னென்னா அப்சர்வ் பண்ணணுமா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. கரெக்டாக? பிசிடி டிசிடி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த கலெக்டிங் டக்ட் வந்து சேர்த்துருது. புரியுதா? அவ்வளோதான். சரியா? அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரியாப்பா? சரி. The Malpighian corpuscle, PCT and DCT of the nephron are situated in the cortical region of the kidney, whereas the loop of Henle dips into the medulla. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நெஃப்ரானோட Malpighian corpuscle, PCT, DCT இது எல்லாமே வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் ரீஜனில் தான் வந்து இருக்குது. சிட்டுவேட்டட் அப்படின்னா அங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? வேரஸ் இந்த ஹென்லே லூப் இருக்குல்ல, அது வந்து மெடுல்லாக்குள்ள டிப் ஆயிருக்கும். புரியுதா? அதாவது இந்த Malpighian கார்பசல்னா இந்த குளோமருலஸ் பவுமன் கேப்சூல் ரெண்டையுமே சேர்த்து ஒரு பேர்ல சொல்றது வந்து Malpighian கார்பசல், அதாவது Malpighian பாடி ரீனல் கார்பசல். சரி, அதுதான் Malpighian கார்பசல். அதுக்கப்புறமா பிசிடி, டிசிடி இது எல்லாமே எங்கே இருக்குது? டிசிடி யாரு? இது. பிசிடி யாரு? இது. சரியா? ஸோ இது எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கார்டெக்ஸ் ரீஜன் இருக்குல்ல, கிட்னியில் உள்ள இந்த கார்டெக்ஸ் இந்த இடத்துல இருக்குது. மெடுல்லா ரீஜன் யாரு? இப்படி இப்படி இருக்கும். மெடுலரி பிரமிட்ஸ் இப்படி இருக்கும். கரெக்டா? ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ஹென்லே லூப் இருக்குல்ல, இந்த லூப் வந்து இந்த மெடுல்லா ரீஜனுக்குள்ளே டிப் ஆகிருக்கும். சரியா? இப்படி டிப் ஆகிருக்கும். இந்த லூப் மட்டும் இப்படி டிப் ஆகிருக்கும். சரியா? அதான் சொல்கிறாங்க.
Malpighian corpuscle, BCT, TCT of the nephron are situated in the cortical region of the kidney, whereas loop of Henle dips into the medulla. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதனால இந்த லூப் மட்டும் வந்து மெடுலாக்குள்ள டிப் ஆயிருக்கு அப்படின்னு. சி, ஃபில்ட்ரேஷன் யார் பண்ணுறா? குளோமருலஸ். ரீஅப்சார்ப்ஷன் யார் பண்ணுறா? பிசிடி அண்ட் டிசிடி. ஸோ இவங்களுக்கும் அந்த யூரின் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது அண்ட் ரீஅப்சார்ப் பண்ணுற ஒர்க்கை பண்ணுறாங்க. பட் ஹென்லே லூப்பில் தான் உங்களுக்கு அந்த கவுண்டர் கரண்ட் சிஸ்டம் இருக்கும். நான் சொன்னேன்ல, கவுண்டர் கரண்ட் சிஸ்டம் தான் இந்த ஹென்லே லூப் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் வந்து அந்த மெடுல்லா. ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன், மெடுல்லாவோட ஃபங்க்ஷன் வந்து யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஸோ இந்த ஹென்லே லூப்பில் தான் வந்து உங்களுக்கு இந்த கவுண்டர் கரண்ட் சிஸ்டம் மூலமாக, இந்த ப்ராசஸ் மூலமாக உங்களுக்கு ஹைப்பர்டானிக் என்வாயன்மெண்ட்டை அந்த இடத்துல உருவாக்கி மெடுல்லா வந்து யூரின் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் பண்ணும். சரியா? அதனால தான் இந்த ஹென்லே லூப் வந்து இப்படி டிப் ஆயிருக்கு. மெடுல்லா ரீஜன் இருக்குல்ல, அதுக்குள்ள டிப் ஆயிருக்கு. புரியுதா? சரி. In majority of nephrons, the loop of Henle is too short and extends only very little into the medulla. Such nephrons are called cortical nephrons. ஸோ நெஃப்ரானில் இருக்கக்கூடிய அந்த ஹென்லே லூப் இருக்கும்ல, மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான், இதுதான் உங்களுக்கு வந்து அவங்க கொஸ்டினில் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான். ஓகேவா? மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரானில் வந்து அந்த ஹென்லே லூப் எப்படி இருக்குது? டூ ஷார்ட். ஓகேவா? லூப் ஆஃப் ஹென்லே எப்படி இருக்குது? ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அந்த மெடுல்லாக்குள்ளே வந்து ரொம்ப டிப்பாக இருக்காது. ஓகேவா? கொஞ்சமாக தான் டிப்பாக இருக்கும். இப்போது இதுதான் இப்போ மெடுல்லா ரீஜன் வச்சுக்கோங்க. இந்த பிரமிட்ஸ் இருக்குது, இதுதான் மெடுல்லா ரீஜன். அப்படின்னா லைட்டாக அப்படி டிப்பாக இருக்கும். சரியா? லைட்டாக டிப் ஆகிருக்கும். ஓகேவா? எதில்? மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரானில். எதனால்? அதோட லூப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால. ஓகே, லூப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதனால லைட்டாக தான் டிப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நெஃப்ரான்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் சம் ஆஃப் த நெஃப்ரான்ஸ், நல்லா பாருங்க, இங்க சம் ஆஃப் த நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Sum of the nephrons, the loop of Henle is very long. சில நெஃப்ரான்ல இந்த லூப் இருக்குல்ல, ஹென்லே லூப், இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ரன்ஸ் டீப் இன்டு த மெடுல்லா. ஓகேவா? இப்போது இதுதான் கிட்னி. சரியா? இதில் வந்து பிரமிட்ஸ் இப்படி இருக்குது. சரியா? மெடுலரி பிரமிட்ஸ் இப்படி இருக்குது. அந்த லூப் இருக்குல்ல, லூப் வந்து நல்லா வந்து லாங்காக இருந்தது அப்படின்னா அப்படி நல்லா உள்ளே வந்து இப்படி டிப்பாக இருக்கும். பெருசாக இருக்குது, அந்த லூப் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதுவே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய லூப் வந்து இவ்வளோ தான் டிப் ஆகும். சரியா? புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக லைட்டாக டிப்பாக இருக்கக்கூடிய, ஷார்ட்டாக இருந்து லைட்டாக டிப்பாக இருக்கக்கூடிய இந்த லூப் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கார்டிக்கல் நெஃப்ரான் சொல்கிறோம். இந்த மாதிரி நல்லா டிப்பாக இருக்கக்கூடிய அந்த லூப் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸை ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகேவா? புரியுதா? எதனால இதை வந்து கார்டிக்கல் நெஃப்ரான்னு சொல்கிறோம்? ஏன்னா இதோட முக்கால்வாசி வந்து எங்கே இருக்குது? கார்டிக்கல் ரீஜனில் தான் இருக்குது. லைட்டாக தானே மெடுல்லாவில் டிப்பாக இருக்குது. பட் இது வந்து நல்லா லாங்காக இருக்கிறதுனால உள்ளே வந்து டீப்பாக வந்து நல்லா டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முக்கியமாக அவங்க ட்விஸ்ட் பண்ணக்கூடியது இந்த மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான், சம் நெஃப்ரான். சில நெஃப்ரான்ஸ் தான் வந்து நல்லா பெருசாக இருக்குது, அதனால அதிகமாக ஊடுருவி இருக்குது. இதுவே மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் கம்மியாக தான் வந்து என்ன இருக்குது? டிப்பாக இருக்குது. ஓகேவா? கம்மியாக தான் உள்ள ஊடுருவி இருக்குது. சரியாப்பா? தீஸ் நெஃப்ரான்ஸ் ஆர் கால்ட் ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரான்ஸ். சரியா? ஓகே. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு நீட் 2023 நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா?
என்னன்னா அசிஸ்டன்ட் ரீஜன் பேஸ்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டினை இப்போ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அசிஸ்டன்ட்ல வந்து நெஃப்ரான்ஸ் ஆர் 2 types, கார்டிக்கல் அண்ட் ஜக்ஸ்டா மெடுல்லரி, பேஸ்ட் ஆன் their ரிலேட்டிவ் பொசிஷன் இன் கார்டெக்ஸ் அண்ட் மெடுல்லா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரான்ஸ் ஹாவ் ஷார்ட் லூப் ஆஃப் ஹென்லே, whereas கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் ஹாவ் லாங்கர் லூப் ஆஃப் ஹென்லே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் அசஷன் ரீசன் அந்த மாதிரி ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ரைட், அதுக்கப்புறமா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, அதே மாதிரி ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், அடுத்து ஏ வந்து ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த கொஷின் ரொம்பவே ஈஸியான ஒரு கொஷின். கரெக்டாக ஏ வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது அசஷன் வந்து கரெக்டு தான். நெஃப்ரான்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று கார்டிக்கல் நெஃப்ரான், இன்னொன்று ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரான். கரெக்டாக அதை எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம், அதோட ரிலேட்டிவ் பொசிஷன். ஓகேவா, கார்டிக்கல் ரீஜன் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய அதை வந்து கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மெடுல்லாக்குள்ளே டிப்பாக இருக்கக்கூடியது, நல்லா டிப்பாக இருக்கக்கூடியது, அந்த நெஃப்ரானை வந்து ஜக்ஸ்டா மெடுல்லரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அசஷன் கரெக்டு. ஆனால் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜக்ஸ்டா மெடுல்லரி வந்து அந்த நெஃப்ரான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமா, அதனால் அதே நேரத்தில் வந்து அந்த கார்டிக்கல் நெஃப்ரான் வந்து லாங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ராங் தானே. ஜக்ஸ்டா மெடுல்லரி தான் லாங்காக இருக்கும். ஓகேவா, அதுவும் சில நெஃப்ரான்ஸ் தான், சில நெஃப்ரான்ஸ் வந்து லாங்காக இருக்கும், அதை தான் நம்ம ஜக்ஸ்டா மெடுல்லரி அப்படின்னு சொல்கிறோம். மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான் வந்து ஷார்ட்டாக இருக்கும், அதை நம்ம கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஏ வந்து கரெக்டு, ஆர் வந்து ஃபால்ஸ். சரியா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த இயரும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, நல்லா படிச்சிருங்க. சரியா, ஓகே. The efferent arteriole emerging from the glomerulus forms a fine capillary network around the renal tubule called the peritubular capillaries. ஸோ இந்த இடத்துல எஃபரண்ட் ஆர்டரியோல்ங்கிறது யாரு? பிளட்டை வெளியே எடுத்துகிட்டு வர்றவங்க. கரெக்டாக, அஃபரண்ட் தான் பிளட்டை உள்ளே கொண்டு வர்றவங்க. சரியா, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த அஃபரண்ட் ஆர்டரியோல் தான் வந்து டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ் தான் யாரு? க்ளாமருலஸ். கரெக்டாக, இந்த இடத்துல தான் க்ளாமருலஸ் இருக்கும், இதுதான் க்ளாமருலஸ். ஸோ என்ன பண்ணும், இந்த க்ளாமருலஸ் வந்து இது பிளட்டை வந்து உள்ளே கொண்டு வரும். இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த யூரியா அது எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணும். கரெக்டாக, ஃபில்டர் பண்ணி பிளட்டை வந்து இந்த எஃபரண்ட் ஆர்டரியோல் வழியாக வெளியே அனுப்பிடும். சரியா, இப்படி தான் வெளியே போகும். ஸோ இந்த எஃபரண்ட் ஆர்டரியோல் இருக்குல்ல, இது என்ன பண்ணுது அப்படின்னா, எஃபரண்ட் ஆர்டரியோல் வந்து அந்த பிசிடி டிசிடி இருக்குல்ல, பிசிடி இந்த க்ளாமருலஸோட கீழே வரக்கூடிய இந்த பிசிடி டிசிடிலாம் இருக்குல்ல, ஸோ இதை சுற்றி ஒரு நெட்வொர்க்காக வந்து ஃபார்ம் பண்ணும், ஃபைன் கேபிலரிஸாக ஃபார்ம் பண்ணி அதை வந்து நெட்வொர்க்காக அப்படியே வந்து சுற்றி வந்து அரௌண்ட் அந்த ரீனல் டியூபில் சுற்றி வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். சரியா, அதான் சொல்கிறாங்க, அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபைன் கேபிலரிஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பெரிடியூபுலார் கேபிலரிஸ். நான் சொல்கிறது புரியுதா? இந்த எஃபரண்ட் ஆர்டரியோல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபைன் கேபிலரிஸை ஃபார்ம் பண்ணுது. சரியா, ஃபைன் அப்படின்னா நல்லா மெலிசான ரத்த நாளங்களை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதை இந்த பிசிடி டிசிடி இருக்குல்ல, அந்த ரீனல் டியூபிள், அதை சுற்றி அப்படியே நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணி வச்சிருது. அந்த நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆன அந்த கேபிலரிஸ் தான் வந்து பெரிடியூபுலார் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இதோட வேலை என்ன தெரியுமா? அந்த பெரிடியூபுலாரோட வேலை என்ன தெரியுமா? நம்மளோட பிசிடி டிசிடி வந்து என்ன பண்ணும், நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணும். இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபில்டர் இருக்குள்ள, லிக்விட் ஃபில்டர், இதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும். பார்த்தோம்ல, ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபிள் வந்து அதை அப்சர்வ் பண்ணும். டிசிடி வந்து கண்டிஷனல் அப்சர்வேஷன், தேவைப்பட்டால் அது வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த அப்சர்வ் பண்ணுற நியூட்ரியன்ஸை இந்த அஃபரண்ட் ஆர்டியோவில் யார் இருக்கா? எஃபரண்ட் ஆர்டியோவில் யார் இருக்கா? அஃபரண்ட் இல்லை, எஃபரண்ட். சரியா, எஃபரண்ட் ஆர்டியோவில் யார் இருக்கா? பிளட் இருக்காங்க. ஸோ இந்த பெரிடியூபுலார் கேபிலரி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நியூட்ரியன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை ரத்தத்துக்குள்ளே சேர்த்து விட்டுரும். புரியுதா? அந்த பிளட்டுக்குள்ளே சேர்த்து விட்டுருன்னு இதை சுற்றி தானே இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த இமேஜ் காட்டுறேன், வெயிட். சி 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 இதுதான் எஃபரண்ட் ஆர்டரியோல். தெரியுதா? இதுதான் எஃபரண்ட் ஆர்டரியோல். இது என்ன பண்ணியிருக்கு, அப்படியே சுற்றி இருக்கா? இது கிடையாது, சாரி, இது கிடையாது, வெயிட். இதுதான் எஃபரண்ட் ஆர்டரியோல். இது வந்து இங்கே இருக்கிறதா பிசிடி, இங்கே இருக்கிறது டிசிடி. இதை சுற்றி வந்து என்ன பண்ணியிருக்கு,
அப்படியே நெட்வொர்க் அப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ வந்து இந்த பிசிடி நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த எஃபரண்ட் ஆர்டரியில் இருக்கக்கூடிய அந்த பெரிடியூபுலர் இருக்குல்ல, அந்த கேபிலரிஸ், அது வந்து என்ன பண்ணும், நியூட்ரியன்ஸை பிளட்டுக்குள்ளே சேர்த்து விட்டுரும். புரியுதா? சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. A minute vessel of this network runs parallel to the Henle's இங்கே இருக்கா? ஓகே ஓகே. A minute vessel of this network runs parallel to the Henle's loop forming U-shaped vasa recta. ஸோ இது என்னன்னா, இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, அதாவது எஃபரண்ட் ஆர்டரியோல் மேக் பண்ண அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, அதோட சின்ன பகுதி, அந்த சின்ன மைன்யூட் வெசல்ஸ் வந்து ஹென்லே லூப்புக்கு பேரலாக அந்த பிளட் வெசலை யூ ஷேப்பில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரியா, அதுக்கு பேர் வாசா ரெக்டா. இந்த இடத்துல பாருங்க, சி, இந்த அஃபரண்ட் ஆர்டரியோல் மேக் பண்ணக்கூடிய அந்த கேபிலரிஸ் இருக்குல்ல, அதோட ஒரு மைன்யூட் வெசல் வந்து இதுக்கு பேரலாக அப்படியே ஃபார்ம் பண்ணியிருக்கா. இந்த லூப்புக்கு பேரலாக ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதுக்கு பேர் வாசா ரெக்டா. அது யூ ஷேப்பில் இருக்கா. ஓகேவா, வாசா ரெக்டா. இதுக்குள்ள பிளட் இருக்கு, அதனால தான் அது ரெட் கலர்ல இருக்கு. சரியா, ஓகே. Vasa recta is absent or highly reduced in cortical nephrons. ஸோ கார்டிக்கல் நெஃப்ரான்ஸில் இந்த வாசா ரெக்டா வந்து ஆப்செண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த கார்டிக்கல் நெஃப்ரான்ஸில் வந்து வாசா ரெக்டா இருக்காது, இல்லைனா ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கும். சரியா, ஓகேவா? இப்போ பார்த்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், அதாவது யூரின் ஃபார்மேஷனுக்காக நம்ம படிக்கக்கூடிய பேசிக்ஸ். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் யூரின் ஃபார்மேஷன் வந்து இதே மாதிரி கிளியராக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, ஸோ இன்னைக்கு வந்து இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிருங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். சரியா, ஓகேடா, தேங்க்யூ.